சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். விஷுக்கனி காணுதல். இப்படி தான் நாங்கள் எங்கள் வீட்டில் சித்திரை முதல் நாள் முன்னாடி நைட்டு பண்ணி வைப்போம். ஹாய் மக்களே, வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாங்க நம்ம விலாகுக்கு போகலாம். அறுசுவை கொண்ட மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வானல் வச்சு சூடு ஏறட்டுன்னு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு அப்புறம் அரிஞ்சு வச்ச மாங்காவை போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக அது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கட்டுன்னு அப்படியே உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. மாங்காய் வந்து புளிப்பு, உப்பு வந்து உவர்ப்பு, மிளகாத்தூள் வந்து காரம். நெக்ஸ்ட்டு இது கொஞ்சமாக வெந்தயப்பொடி. எதுக்குன்னா அந்த மாங்காய்லாம் சூடு இல்லைங்களா, அந்த குளிர்ச்சிக்கோசம் வெந்தயப்பொடி கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு கொதிக்க வைக்கணும். இந்த சித்திரை கனிக்கு இந்த அறுசுவை கொண்ட மாங்காய் செய்யறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷலே. தனித்தனியாக செய்யறதுக்கு இது ஒன்றா செஞ்சுட்டு நம்ம படைச்சோன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி போட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம். அடுத்தது சைட் பை சைடு மற்ற வேலையை பார்க்கலாம் வாங்க. அப்படி இப்போ கொதிக்கட்டுன்னு வெல்லம் இது பார்த்துக்குங்க. வெள்ளத்துண்டு போட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைக்கிறேன். நல்லா கிளறிக்கலாம். மூடி வச்சாச்சு. அடுத்தது சாம்பார் வைக்க போகிறேன் நான். இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு போட்டுட்டேன், அரிஞ்சு வச்ச வெங்காயம் தேவையான அளவுக்கு போட்டுட்டு இப்போ வதக்கிக்க வேண்டியதுதான். நல்லா வதக்குங்க, பொன்னிறமாக ஆகிற வரைக்கும். அடுத்தது சைட் பை நான் வந்து வடைக்கு உளுந்து மாவு அரைக்கிறேன். உளுந்து ஊற வச்சுருந்தேன், அதை அரைச்சிட்டேன். அரைச்சி ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்படி கடன் வேலை செய்யறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக நாங்கள் சாமி கும்பிட முடியும். அடுத்தது வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் தட்டி வச்ச பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அடுத்தது பெருங்காயம், பெருங்காயத்தூள் கலந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது அரிஞ்சு வச்ச காய்கறிலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ கேரட்டு, முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா முருங்கைக்காய் போட்டு நல்லா வதக்குறேன். அப்புறம் கத்திரிக்காய் போட்டு வதக்கிக்கிறேன். எங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கும் அந்த காய்கறிலாம் போட்டு சாமிக்கு படைக்கிறதுக்கோசம் நான் வதக்கிட்டுருக்கேன். அடுத்தது பீன்ஸு. நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாம்பார் வைப்பேன். சாமிக்கும் படைக்கிறப்ப எல்லா காயும் சேர்ந்தா போல தான் நான் வைப்பேன். அப்படி இல்லைனா தான் ஏதாவது ஒரு காய் மட்டும் போட்டு வைப்பேன். மோஸ்டாக நிறைய காய் போட்டு தான் நான் சாம்பார் வைப்பேன். எல்லாத்தையும் வதக்கிட்டு இந்த பக்கம் நல்லா வெல்லம் போட்டோம் இல்லையா, அது நல்லா கொதிச்சிடுச்சு. பாருங்கள் எப்படி நல்லா இருக்குது. இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தனித்தனியாக செய்யறதுக்கு இது ஒன்று செஞ்சாலும் இதில் அறுசுவை இருக்குது. எப்பயுமே நம்ம சித்திரைக்கனிக்கு அறுசுவை கொண்ட உணவு தான் செய்யணும். இது வேப்பம்பூ. நான் வேப்பம்பூவை வந்து கலெக்ட் பண்ணி காய வச்சுருந்தேன். அந்த பூ மட்டும்தான் நமக்கு நல்லது. அந்த மேலே இருக்கு இல்லைங்களா, குச்சியாக இருக்கும் அந்த பூவுக்கு நடுவில், அது வந்து ரொம்ப கசக்கும். ஆனால் ஃபில்டரால் நான் பண்ணிவிட்டு அந்த தூளை மட்டும், அந்த பூவோட இதழ் தூள் மட்டும் நுணுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். இது கசப்பு. இது எல்லாமே சேர்ந்தது அறுசுவை. 6 சுவையும் சேர்ந்தது ஒரு டிஷ்ஷில் நம்ம பண்ணிட்டோம். இதுதான் மெயினே
சித்திரக்கனிக்கு. அடுத்தது சாம்பாருக்கு காய் வதங்கிடுச்சு. இப்போ பருப்பு கடைஞ்சி நான் காய்கறி வெந்துச்சுங்க இல்லையா, அதில் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், ஊற்றிட்டேன். நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி கலந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பருப்பு தண்ணியை ஊற்றிட்டு இப்போ தண்ணி ஊற்றிட்டேன் நான் தேவையான அளவு. அடுத்து இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் நான் 3 ஸ்பூன் போடுறேன் சாம்பாருக்கு. மூணு ஸ்பூன் போட்டுட்டேன். அடுத்தது உப்பு போட போகிறேன். கல் உப்பு. ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டேன். 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டுட்டேன். அவ்வளோதான், கலக்கிக்கலாம் நல்லா. இது நல்லா கலக்கிட்டு நல்லா கொதிக்கட்டும்னு மூடி வச்சிடலாம். நீங்களாம் எப்படி சாம்பார் செய்வீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி தான் பண்ணுவீங்களா இல்லை வித்தியாசமாக பண்ணுவீங்களான்னு என்கிட்ட சொல்லுங்கள். அவ்வளோதான், கலந்து விட்டாட்டேன். மூடிக்கலாம். நல்லா கொதிச்சதும் மாங்காய் அரிஞ்சு வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிறேன். அவ்வளோதான், மாங்காய் போட்டதும் புளி ஊற்றி இறக்கியாச்சு. அடுத்தது மாவுக்கு ஃபுல்லாகவே அரைச்சிட்டேன். அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது உருளைக்கிழங்கு மசியல். உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சு நான் இது மாதிரி தான் பொரியல் பண்ணுவேன் சாமிக்கு செய்யறதுக்கு. இதுதான் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏதாவது லெமன் சாதம் அதுமாரி செய்யறதுனா தான் நான் வறுவல் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் ஆல் சாம்பாருக்கு இது மாதிரி தான் பண்ணுவேன் நான். அடுத்தது அந்த பக்கம் வடைக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். அடுத்தது வடை போட்டுடலாம் நம்ம. உளுத்த வடைனா எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் உளுத்த வடை செஞ்சுருக்கேன். பாருங்கள், ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து நம்ம படைக்கிறதுக்கு செஞ்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு பொறுமையாக உப்பு இருக்கா என்னான்னு பார்த்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், ஒன்று ஒன்றா போட்டுறேன் நான். உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடையை போட்டோம் இல்லையா, அதுக்கு லைட்டாக திருப்பி விடலாம். பார்த்து எண்ணெயில் இருக்கிறப்ப பார்த்து வேலை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதுமாதிரி பார்த்து வேலை செய்யுங்க, பொறுமையாக வேலை செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வடை வெந்ததும் எடுத்துக்கலாம். நான் என்னென்ன செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. வடை, அப்பளம், சுட சுட சோறு, உருளைக்கிழங்கு மசியல், 6 சுவை கொண்ட மாங்காய் பச்சடி, சாம்பார், பாயாசம். இதெல்லாம் உங்ககிட்ட காட்டலை, நான் கடகடன்னு செஞ்சுட்டேன், லேட் ஆகுதுன்னு. அவ்வளோதான், நாங்கள் சாமிக்கு படையல் போட்டு படைச்சிட்டோம். இங்கே பாருங்கள், நாங்கள் சித்திரக்கனி வச்சது எடுத்தாந்து சாமி ரூமில் வச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.